ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டு வச்சு இன்றைக்கி ஒரு லன்ச் பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சு லன்ச் ரெசிபியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் தாங்க பார்க்க போகிறோம். கேரட் வந்து 3 கேரட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து ஒரு 4 பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இப்போது குக்கர் வச்சுட்டு இப்போ ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட, காயும் சாப்பிடாதது, கேரட்டு பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நல்லா ஜீரகமும் பொரிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நான் பூண்டு வந்து ஒரு 20 பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு தாங்க இந்த சாதத்துக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது. பூண்டை வந்து நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து எடுத்திருக்கேன், அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பீட்ரூட்டும் கேரட்லேயும் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிறனால நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கினதும் இப்போ பீட்ரூட்டை எடுத்து போட்டுக்கிறேங்க. பீட்ரூட் போட்டாச்சு, கேரட்டையும் போட்டாச்சு. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்து வந்துடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், சாப்பாடும் நல்லா நமக்கு ஸ்ட்ரென்த்தானதாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. ஒரு 2 தக்காளியும் ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா அரைச்சிக்கலாம் நெய்ஸாக. இந்த பக்கம் நல்லா காய் வணங்கிருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாவும் போட்டாச்சு. இப்போது தக்காளியும் அந்த சோம்பும் நல்லா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை நான் இதில் இந்த மசாலாவோட இதில் ஊற்றியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளியோட பச்சை வாசமும் போகிறதுக்கு இப்போ நல்லா மசாலா வாசம்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. நான் இந்த டம்ளருக்கு ஒரு 1.25 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேங்க. அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உப்பும் போட்டாச்சு, அரிசி உப்பு இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் மேலே நம்ம ஊற்றிக்கலாம் சாதத்து மேலே. அப்போ தாங்க நல்லா சாஃப்டாக வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பாடு. இது வந்து ஒரு 3 விசில் அல்லது 2 விசில் விட்டாவே போதும், சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ விசில் போட்டு குக்கர் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாங்க. பச்சைப்பயிறு வந்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்குங்க பச்சைப்பயிறு. ஓட்ஸ் வந்து ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ பச்சைப்பயிறு நல்லா ஊறி முளை வந்த மாதிரியே இருந்துச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிரை அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 வரமிளகா, ஒரு 5 பல் பூண்டு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, நம்ம பச்சைப்பயிரில் இருக்கிற அந்த தண்ணியே நம்மளுக்கு போதும். இப்போ அரைச்சி எடுத்ததை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே ஜாரில் ஓட்ஸும் ரவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இது இப்போ நல்லா நெய்ஸாக அரைச்சி இந்த மாவோட நம்ம பச்சைப்பயிரோட இந்த ஓட்ஸையும் கலந்துக்கலாம். இப்போ தயிர் வந்து நான் 1 பேக்கெட் எடுத்திருக்கேங்க. அந்த 1 பேக்கெட் தயிரையும் நல்லா அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். தயிர் இப்போ ஊற்றிட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். தேவையான அளவு இப்போ உப்பு, ரொம்ப கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன். இதை வந்து இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ரவை நல்லா ஊறினதும் மல்லி இலை ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ணது, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் இப்போ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சாதம் பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு வந்திருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க.
இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வேறு என்ன வச்சு சாப்பிட்டாலுமே சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லேசாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். கெட்டியாக வேணாலும் கெட்டியாகவும் ஊற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா லோவிலேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு லன்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு, ஓட்ஸு, ரவை எல்லாம் கலந்த சூப்பரான ஒரு அடையாகவும் சொல்லலாம், தோசைன்னு சொல்லலாம். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் தக்காளி சட்னியும் சோயா கிரேவியும் நான் பண்ணியிருந்தேங்க. இப்போ அதையும் வச்சு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.